குழந்தைகளை ரொம்ப கீனா கவனிங்க. நம்மளை விட நல்லவங்க அந்த குழந்தைகள். இன்னொரு விஷயம் சொல்றேன் பெரியவர்களுக்கு, குழந்தை தப்பு செய்யும் வீட்டில், இந்த ஆம்பளைங்களுக்கு அடிக்கூடாதுங்க குழந்தைய, பொம்பளைங்களே அடிக்கூடாது. ஆக்சுவலி ஆண்களுக்கு கை பெருசுங்க, ஃபோர்ஸா இருக்குங்க. எப்படிங்க அடிக்கிறாங்க? எப்படி அடிக்க முடியும்? அது தெரியல. ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான், பல்லாருன்னு அடிச்சுட்டார் அப்பா. அடிச்சுட்டு இந்த வில்லன்க வீட்டில் செய்யற அட்டூழியம் இருக்குது, அடிச்சுட்டு அவன் போய் அழுதுட்டு இருப்பான். உடனே தெரிஞ்சிடும் தப்பு பண்ணிட்டோன்னு. ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்சிட்டு, டேய் அத மீசல மண்ணோட்டில், டேய் வாடா, அப்பா அப்பா அடிச்சிட்டனா அப்படிம்பா. அவன் என்ன பார்க்குற, தப்பு பண்ணல அதான் அடிச்ச. சரிப்பா, சரி போ, பைக் சாவி இருக்கும் எடுத்துட்டோம். எதுக்குப்பா? வா ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம். வேணாம்பா. ஏய் சொல்றேன்ல வா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அடிக்கிறாங்க குழந்தைய. எங்க வா, நான் டக்குன்னு ஓடி வரல. நம்ம குழந்தை பலார்னு ஒன்று வைக்கிறோம், விழுது, எங்க வா, நான் உடனே ஓடி வருதுல்ல. யோசிக்கிறேங்க, நம்மள எவனாவது அடிச்சு பைக் சாவி எடுத்துட்டு வா, ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம் அப்படின்னு யாராவது கூப்பிட்டா நாம போமாங்க? குழந்தை வருதுங்க. ஏன் தெரியுமா? தவறு செய்யும் குழந்தைகளை பெரியவர்கள் தண்டிக்கிறார்கள், தன்னை தண்டிக்கும் பெரியவர்களை குழந்தைகள் மன்னிக்கிறார்கள். குழந்தைகளுக்கு மன்னிக்க தெரிகிறது. ஓஷோ சொல்லுவாருங்க, ஓஷோ சொல்கிறார், குழந்தைகளே, வளர்ந்த குழந்தைகளே, உங்கள் பெற்றோர்களை மன்னித்து விடுங்கள். அவர்களை மன்னிக்காமல் அவர்கள் மீது அன்பு செலுத்த முடியாது. பெற்றோர்களை மன்னிக்காம அவர்கள் மீது அன்பு செலுத்த முடியாதுங்க. இந்த ரகசியம் குழந்தைகளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? குழந்தைகள் உலகம் அலாதியானது. அதே போல்தான் மனைவியின் உலகம் அலாதியானது, தாயின் உலகம் அலாதியானது. அவர்களுக்கெல்லாம் என்ன, யாரோ சொன்ன, இந்த குழந்தை தான் சொல்லுச்சு, மனைவிக்கு நகம் வாங்கி கொடுக்கறதுக்குன்னா, புடவை வாங்கி கொடுக்கறதுக்குன்னா பர்சு காலியா இருக்கு. எப்பங்க வாங்கி தரீங்க? என்ன வாங்கிக்கிங்க, தந்திர இந்திர போறீங்க. அதுக்கு ஒரு விஷயம் வாங்கிக்கிறதுக்கே எவ்வளவு காலம் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியாதா? எங்க யாரோ சொல்லுவாங்க, அத்தான் அப்படின்னு. ஏன் அவருக்கு பேர் தெரியுமா? செயினை அத்தான், கை செயினை அத்தான், எல்லாத்தையும் அத்தான் அத்தான்றதுதான் அத்தானே அவருக்கு பேருன்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பார்த்தா இந்த மனைவியினுடைய இயல்பை புரிந்து கொள்வதற்கு ஒரு மனசு வரணுங்க. மனைவியை யார் ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்கிறார்களோ அந்த ஆணால் தான் குழந்தையை புரிந்து கொள்ள முடியும். மனைவியை புரிந்து கொள்ளாத ஆண்களால் குழந்தைகளை புரிந்து கொள்ள முடியாது. அதே போல் கணவனை முழுமையாக புரிந்து கொள்ளாத பெண்களால் குழந்தைகள் மீது அன்பு செலுத்திவிட முடியாது. ரொம்ப சூட்சுமமா ஒரு விஷயம் சொல்றேன், ரொம்ப சூட்சுமமா சொல்றேன். தாயை புரிந்து கொள்வதற்கு புத்திசாலித்தனம் தேவையில்லை, தந்தையின் அன்பை புரிந்து கொள்வதற்கு புத்திசாலித்தனம் தேவைப்படுகிறது. புத்திசாலிகளால் தான் தந்தையை புரிந்து கொள்ள முடியும். புத்திசாலி அற்ற குழந்தைகளால் தந்தையினுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாது. தந்தைக்கு பேச தெரியாதுங்க. நமக்கு பேசி பழக்கம், நம்ம எது வேணாலும் பேசிடுவோம், வாய் திறந்து பேசிடுவோம். தந்தைமார்களுக்கு பேச தெரியாது. பேச தெரியாத அவர்களுடைய உணர்வுகளை, கடினமான உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு புத்திசாலித்தனம் தேவைப்படுகிறது. அந்த புத்திசாலித்தனம் என்பதுதான் அன்பு. அன்பு என்பது என்ன கேட்டா, பர்வீன் சுல்தான் அவனுடைய டிக்ஷனரியில அன்பு என்பது புத்திசாலித்தனம்ங்க. வாழ்க்கையில் சுபிக்ஷமா இருக்கணுமா, அன்பு செலுத்து. பாரதி சொல்றான், மானிடர்கள் என் சொல் கேள்மின், பாடுபடல் வேண்டாம், உணவு இயற்கை கொடுக்கும், நும் பணி அன்பு செய்தல் கண்டீர் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? பாருங்களேன், குதிரை அடி வாங்குதுங்க, உழைக்குது. யானை அடி வாங்குதுங்க, உழைக்குது. எங்க மாடு அடி வாங்குது. அடி வாங்காத உழைக்காத ஒரே ஜீவன் பொம்மரேனியன் நாய். அத வெறும் கொஞ்சுவாங்க பாருங்க, அது ஒரு வேலையாவது செய்யுமா? ஆனா ஏன் தெரியுமா அதை கொஞ்சறாங்க, மடியில தூக்கி வச்சுக்கிறாங்க? அதுக்கு அன்பு செய்ய தெரியுங்க, அன்பை காட்ட தெரியுங்க. அதுக்கு மற்றதுக்கு தெரியாது. அது காட்டினாலும் நமக்கு புரியாது. நமக்கு புரியுற மாதிரி அன்பை காட்ட நாய்க்கு தெரியுது, நாய்க்கு தெரியுது.
யோசிச்சு பார்த்தா அன்பை காட்டுவதும் அன்பை புரிந்து கொள்வதும் புத்திசாலித்தனம். இந்த புத்திசாலித்தனத்துல நான் சொல்றேன் பாருங்க, பாரதி சொல்கிறான், எழுத்து தெய்வம், எழுதுகோள் தெய்வம், மனையாள் தெய்வம். பாரதி இன்னொரு அடுத்த லெவலுக்கு போறான் பாருங்க, வலிமை சேர்ப்பது தாய்மூலை பாலடா, மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கண்ணதாசனுடைய பாட்டு சொல்றேன். இப்ப வீட்டுக்கு போனா சாஷ்டாங்கமா வந்துருவாங்க. இந்த பாட்டு மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டே போங்க ஆண்கள். வீட்டுல போனீங்கன்னா டோட்டல் சரண்டர். உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் கூடுதடி, காலச்சுமை தாங்கி போலே மார்பில் எனை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தணியுமடி. என் தேவையை யார் அறிவார்? உன் போல் தெய்வம் ஒன்றே அறியும். பேருக்கு பிள்ளை உண்டு, வெறும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார் பாரு. ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் விழுந்து விடாதிருந்தேன். இது மனசுல ஜன்னல் கதவை திறந்துக்கிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கும் வாழ்க்கை. இதை புரிந்து கொள்ள வேண்டுமே. பெண்ணை புரிந்து கொள்வது, பெண்ணினுடைய சூட்சுமத்தை புரிந்து கொள்வது பாசத்தின் கதவை திறப்பதற்கான சாவி. பெண்ணுடைய மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு இதை சொல்லிட்டு நான் இப்படி முடிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, இப்படி சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். என்ன யூடியூப்ல கேட்டிருக்கலாம், நான் கல்கட்டா போயிருந்தேன், அந்த ஒரு அனுபவத்தை சொல்லிடுறேன். எனக்கு இந்த பழைய கட்டடங்கள்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா, அதில் என்னுடைய மூதாதையரின் ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த மனிதர்களின் விரல்கள் பட்டு இருக்கும்ல அங்க. நம்ம வேற என்னத்தை பார்க்க போறோம்? அதனால பழைய கோயில்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்துட்டு வருவேன் நான் போய். எப்படி கட்டியிருப்பான்ல இதை, எப்படி செதுக்கியிருப்பான்ல இதை, மனசு பின்னோக்கி போகும். பேசிக்கலா லிட்ரேச்சர் நான் ரொம்ப ரசிப்பேன் நான் இந்த விஷயங்களை. எனக்கு விவேகானந்தரை ரொம்ப பிடிக்குங்க. ஏன் பிடிக்கும்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சரை பிடிக்கும். ஏன்னா அவர் டீச்சர், அவரால் தான் இவர் யாருன்னு தெரிஞ்சது நமக்கு. அதனால அவரை ரொம்ப பிடிக்கும். அவரு எங்க இருந்தாரோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும்னு சொல்லி போயிருந்தேங்க. போனேங்க நானு, சிவப்பா இருந்துச்சுங்க, இந்த கலர்ல இருந்தது. இப்போ நீங்க போனாலும் நான் பார்த்த காட்சியா பார்க்க முடியாது, எல்லாம் கேஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் பார்க்க முடியும். நான் கிரவுண்ட் ஃப்ளோர்லயே போய் பார்த்தேன் 4 years பேக். போறேன், இவர் தானா, இந்த அம்மா தானா அப்படின்னு கேட்டேன். அந்த சிலை ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு இப்படி. நான் போய் பார்க்கணும்னு சொன்னேன். அதை ஏங்க உண்மையா சொல்றேங்க, எனக்கு வழிபாடு என்பது என் மார்க்கம் வேறு. நான் சூட்சுமமா அரூபமா இறைவனை வணங்குகின்ற மார்க்கம் ஞான மார்க்கம். சரியை கிரியை யோகம் ஞானம் 4 வழி. இதுல இந்து மார்க்கம் சரியை கிரியை, இஸ்லாமிய மார்க்கம் ஞான மார்க்கம், யோகம் ஞானம் ரெண்டுமே வரும் அதுல. இப்ப சரியைனா பக்தி, அந்த பக்தி அவங்க எப்படி செலுத்துறாங்கன்றதுனால நான் பார்க்கறதுக்காக போனேங்க. போய் பார்க்கறேன், கியூல போறாங்க, எல்லாரும் போறாங்க, நானும் கியூல போய் நின்னுட்டேன் பார்க்கலாம். சத்தியமா சொல்றேங்க, ரொம்ப பயமாயிடுச்சுங்க எனக்கு. ஏன்னா அந்த அம்மா இவ்வளவு பெரிய கண்ணுங்க, நாக்கு இங்க தொங்குது, அப்படி பார்த்துட்டு இருக்கிறா. நான் பக்கத்துல இருக்கிறவங்கள கொஞ்சம் கூட யோசிக்கல, கூப்பிட்டு கேட்டேன், இவ்வளவு கோபமா இருக்கு அந்த அம்மாட்ட என்ன கேட்கறேன்னு கேட்டேன். ஏங்க கோபமா இருக்கிற பெண் கிட்ட ஏதாவது கேட்க முடியுமா? ஏங்க நம்ம வீட்டுல நம்ம அம்மா கோபமா இருந்தா என்ன சமையல் அப்படின்னு கேட்டுருவீங்களா? குழந்தைகளாவது கேட்டுறோம், ஐயா வாசல்ல நிப்பார், கிட்டையே வர முடியாது. நான் போய் பார்க்கறேன், அவர்கிட்ட கேட்கறேன், இவ்வளவு கோபமா இருக்கிற பெண். இல்லைங்க, அது கோபமான இடம் இல்லைங்க, கோபம் தணிந்த இடம் என்று சொன்னார். நிதானமா கேளுங்க, கோபம் தணிந்த இடம். நான் கேட்டேன், கோபம் தணிஞ்ச இடம்? ஆமா. அம்மா கோபமா இருக்கா, திடீர்னு கோபம் தணிஞ்சிட்டா சுய உணர்வு வரத்துக்கு முன்னால எது கேட்டாலும் கிடைக்கும். கோபமா இருக்கா, டக்குனு சிரிப்பு முட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சிரிப்புல அம்மா அப்படின்னு கேட்டா உடனே கிடைச்சிடும். அவ தெளிச்சிட்டானா கிடைக்காது. அந்த காளி எது தெரியுமா? அந்த காளி கான்செப்ட் என்ன தெரியுமா? அந்த கோபம் தெளிஞ்ச அந்த ஃப்ரீசிங் அந்த பொசிஷன். அது என்னத்துக்கு கோபம் என்னத்துக்கு தணிஞ்சதுன்னு கேட்டேன். அந்த அம்மாக்கு என்ன பிரச்சனைனா,
எதை கேட்டாலும் சிவபெருமான் கிட்ட தான் கேட்குறாங்க. யாரும் சக்தி கிட்ட எதுவும் விசாரிக்கிறதே இல்லை. கேட்டா சக்தி இருந்தா செய், இல்லைன்னா செவனேன்னு கடை. எல்லாம் செய்யறது நான். ஆனா விஷயம் வீட்டில் யாராவது சக்திக்கு இன்விடேஷன் வைப்பாங்க? எல்லாம் சிவபெருமானுக்கு தான். மிஸ்டர் சிவபெருமான் அண்ட் ஃபேமிலி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ். ஆனா சிவபெருமான் தானே. என்ன என்கிட்ட எதுவுமே வர மாட்டேங்குது, எல்லாம் அவர்கிட்டயே போகுது அப்படின்ட்டு இந்த அம்மா கோவம் வந்துருச்சான். கோவம் வந்து இப்ப வீட்டுல அம்மாவுக்கு கோவம் வந்தா ஐயா தியானத்துல போயிடுவார். மேக்சிமம் அதான் நடக்கும். அவர்லாம் பேச மாட்டார், தியானத்துக்குள்ள போயிடுவார். தியானத்துல போயிட்டார் சிவபெருமான். இந்த அம்மா ஏந்திரிச்சு ஆடி இருக்குதுங்க. ஆடுற ஆட்டத்துல உடம்பெல்லாம் கழண்டு அங்கங்க விழுந்துச்சான். தொப்புள் விழுந்த இடம் காஞ்சிபுரம், நாக்கு விழுந்த இடம் தட்சிணேஸ்வரம், இடுப்பு விழுந்த இடம் கயா, அந்த மாதிரி எல்லாம் விழுந்துச்சான்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டே வந்துட்டு சூட்சமா அந்த அம்மா ஆடிட்டு இருக்கா. வெடிச்சதுன்னா பிரபஞ்சமே வெடிச்சிரும். எல்லாரும் போய் சொல்றாங்க. விஷ்ணு கிட்ட போய் கேட்டாங்களாம், நீங்க போய் கொஞ்சம் சொல்லலாம். ஐயோ அந்த அம்மா ஆடிக்கிட்டு இருக்க ஆட்டத்துக்கு பக்கத்துலயே போக முடியாது, நான் போக மாட்டேன்ட்டாரான் அவரு. பிரம்மா போனோம், ஏன் எனக்கு, நான் போக மாட்டேன்ட்டு அவர் போய் நேரா சிவபெருமான் கிட்ட போய், மிஸ்ஸஸ் சிவபெருமான் ஆடிக்கிட்டு இருக்காங்க, உங்க வைஃப், தயவு செஞ்சு போய் பாருங்க. சிவபெருமான் தியானம் கலைஞ்சு நேரம் போனாராம். பாருங்க கான்செப்ட் பாருங்க. இப்படி சொல்லிட்டு நிறுத்தி, இந்த அம்மா கோபம் தணிஞ்ச இடம்னு ஒன்று இருக்குது, அதை பாருன்னாங்க. நான் எட்டி பார்த்தேன், எனக்கு உண்மை தெரிஞ்சுது. அதை நான் இங்கே சொல்லிடுறேன். அங்கே தெரிஞ்சுது எனக்கு. அந்த அம்மா ஏதோ ஒன்று செஞ்சிருக்குது. உடனே அந்த அம்மாவுடைய கோபம் தணிஞ்சிருச்சு. என்ன செஞ்சுதுங்கிறது தான் இப்போ. சிவபெருமான் நேராக போனார். போய், சக்தி என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் இவ்வளோ ஆட்டம், ஏன் இவ்வளோ கோவம், என்ன பிரச்சனை? நான் தானே பிரச்சனை. நான் தான் உனக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறேன், நான் உன்னை கண்டுக்க மாட்டேங்கிறேன், எனக்கு கோடே இல்லைன்னு சொல்கிறேன், சும்மா இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ எதை செஞ்சாலும் உனக்கு அக்னாலேஜ் பண்ண மாட்டேன், இதுதானே உன் பிரச்சனை. இப்போ நான் சொல்கிறேன், நான் உனக்கு முழுமையா அடிமை, ஓகேவா அப்படின்ட்டு அவ ஆடிட்டு இருக்கும் போதே டக்குன்னு காலில் விழுந்துட்டாருங்க. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, ஆடிக்கிட்டு எடுத்து ஓங்கி நஞ்சுல காலை வச்சிருச்சு. வச்ச உடனே ஐயோ நாம சாமியா நினைக்கிற நம்ம புருஷனா நம்ம காலுக்கு வந்துட்டாரு அப்படின்னு உடனே தணிஞ்சிருச்சு. அந்த அம்மா எட்டி பார்த்தா யாரையோ மிதிச்சிட்டு இருக்குது. அது யாரும் இல்லை, மிஸ்டர் சிவபெருமான். நான் என்ன சொல்றேன், நம்ம வீட்டுல அம்மைனிகள் கோபமாக இருந்தால் அவர்கள் காலடியில் தன்னை கொடுக்க வேண்டும் என்று அந்த சிவபெருமானுக்கு தெரிகிறது. நம் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான்களுக்கும் அது புரிந்து போனால் வீட்டிலே பிரச்சனைகள் வராது. நம்மை முழுமையாக ஒப்படைத்தல். பாசமான மனம் என்ன தெரியுமா, கன்றின் குரலும் கன்னித் தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா. எந்த நெஞ்சில் பாசம் உண்டோ அந்த நெஞ்சே அம்மா அம்மா. அது ஆணாக இருக்கணும் பெண்ணாக இருக்கணும்ங்கிற வித்தியாசம் கிடையாது. யாரிடத்தில் பாசம் இருக்கிறதோ அவர்கள் அம்மாவாகிறார்கள். அம்மா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? தாயிற் சிறந்த கோயிலும் இல்லைங்கிற அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு, கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று, இல்லையா? அந்த தாயை, அந்த மனைவியை, அந்த கணவனை நேசிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் குடும்பம் நன்றாக இருந்தால் இந்த குடும்பத்தின் சூழ்நிலையில் வாழக்கூடிய குழந்தைகள் மிக ஆளுமை திறனோடு வளர்கிறார்கள். இவ்வளவுதான் பேசிக். இவ்வளவுதான். நாம் கொடுக்கக்கூடிய பணத்தினால் இந்த குழந்தைகளுக்கு வசதிகள் வரும், வாய்ப்புகள் வரும். ஆனால் நின்று நிலைத்து விளையாடக்கூடிய அந்த தகுதிப்பாடு வர வேண்டும் என்றால், நான் ஒன்று சொல்றேங்க, நாம் இழந்து வருகின்ற மிக முக்கியமான விஷயம், குழந்தைகளுக்கு நாம கொடுக்க மறுக்கிற இன்னொரு விஷயம் சொல்றேன், ரொம்ப கவனமா கேளுங்க. ஒற்றை பிள்ளை பல வீடுகள்ல. இன்னைக்கு அந்த சிவாதான் ரொம்ப சொன்னார், நிறைய உறவுகளை சொன்னார். மாமா மாமி அத்தை சித்தப்பா பெரியப்பா மதனி மச்சினி என்னென்னமோ சொன்னார்ல. ஒத்த பிள்ளை ஒரு வீட்டிலன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு வீட்லேயும் ஒத்த பிள்ளைன்னு வச்சுக்கோங்க. அதுங்க ரெண்டுத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அதுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு நோ சித்தப்பா, நோ பெரியப்பா, நோ மதனி, நோ மச்சினி, யாரும் கிடையாது. அவ்வளோதான். உனக்கு நீ, எனக்கு நான், உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன். இதுல எல்லாம் இன்னும் குறைச்சி வச்சுக்கிறது என்ன தெரியுமா, பெரியவங்க கிட்ட கூட குழந்தைங்களை விடுறது இல்லைங்க. பெற்றோர்கள் கிட்ட, வயசானவங்க கிட்ட அந்த பாசத்தை கூட கொடுப்பது இல்லை.
இந்த பாசத்தை கொடுக்காமல் முதியோர் இல்லங்கள் நிறைய வந்துருச்சு. என்ன கொடுமைங்க இது? இது நம் குடும்பங்களில் வரலாமா? நாம் வருவது நம்முடைய வாழ்க்கை எல்லாம் பணத்திற்காக இருந்தாலும் அந்த பணம் எதற்காக என்றால் பாசத்திற்காகத்தானே. நெல்லை ஜெயந்தா சொல்லுவாங்க, இந்த முதியோர் இல்லத்தை பற்றி நெல்லை ஜெயந்தா சொல்லுவான், இந்த மனித காட்சி சாலைகளை பார்ப்பதற்கு அவ்வப்போது சில பால் குடித்த மிருகங்கள் வந்துவிட்டு போகும். இப்பொழுதெல்லாம் இவள் நிமிர்ந்து நிலாவை பார்ப்பதில்லை. வளைந்த முதுகு தண்டு வலிக்கும் என்பதற்காக அல்ல, பால் கொடுத்த மார்பு வலிக்கும் என்பதற்காக இப்பொழுதெல்லாம் இவள் நிமிர்ந்து நிலாவை பார்ப்பதில்லை. இப்படிப்பட்ட சோகமாக இருக்கக்கூடிய வீடுகளில் பணத்தினால் நீங்கள் என்ன கொண்டு போய் செலுத்தி விட முடியும்? உங்களுடைய பர்ஃபியூம் அந்த மனப்புழுக்கத்திற்கு ஆறுதலா? உங்கள் சாக்லேட்ஸ் அந்த கசப்புகளுக்கு மருந்தா? இல்லை. அந்த கசப்புகளுக்கான, அந்த வியர்வைக்கான அந்த மருந்து என்பது நீங்கள் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பற்றுதான். நான் சொல்லுகிறேன், பணம் முக்கியம். பணம் இல்லாமல் ஒன்றும் அசையாது. பணம் முக்கியம்தான். ஆனால் நான் டீச்சர்ல இப்படி மார்க் போடுறேன், டீச்சர் இல்லையா, இப்படி மார்க் போடுறேன். அவங்களுக்கு இவங்களுக்கு 2 பேருக்கும் மார்க் போடணும். மார்க் போடுறதுக்கு முன்னால ஒரு செய்தி சொல்றேன். குழந்தைகளுக்கு இன்றைக்கு எக்ஸலண்டா இருக்கணும்னு சொல்லி கொடுக்காதீங்க. எக்ஸலண்டா வேணாங்க நம்ம குழந்தைகள். எக்ஸலண்ட் என்ன தெரியும்? போட்டி. இந்த போட்டி மனப்பான்மை தான் எல்லாவற்றையும் சீரழிக்கிறது. நான் சொன்னேனே, 532 பரிசுகள் வாங்கினது அல்ல பர்வீன் சுல்தானாவின் வெற்றி. 1500 மேடைகள் தான் பர்வீன் சுல்தானாவின் வெற்றி. பார்ட்டிசிபேஷன் கொடுங்க குழந்தைகளுக்கு. நீங்க குழந்தைகளை உத்வேகப்படுத்துகின்ற பொழுது நான் பார்த்தேங்க, கண்ணால பார்த்தேன். அது யாரோ யூடியூப்ல கூட இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணால நான் சின்ன குழந்தைகளுக்கு நான் எல்கேஜி யூகேஜி டீச்சரா இருக்கும் பொழுது நான் கண்ணால பார்த்தேங்க. 10 குழந்தைகள் ஓடுறாங்க, எல்கேஜி குழந்தைகள் ரன்னிங் ரேஸ். எதுக்கு ஓடுதுன்னு தெரியலங்க அதுகளுக்கு. கூட இருக்கிற அந்த பெற்றோர்கள் ரன் 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 கரெக்டா சாமிக்கு உடுக்கடிக்கிற மாதிரியே அடிக்கிறதுங்க. அதுக்கு தெரிச்சு போய் ஓடுது. எதுக்கு ஓடுறதுன்னு தெரியும். அதுல முன்னால ஒரு குழந்தை ஓடி வந்துட்டு இருந்தது. திரும்பி தடால சத்தம், பின்னால ஒரு குழந்தை விழுந்துருச்சு. நேரா பின்னால வந்துருச்சு. அது இருக்கிற குழந்தைய தட்டி விட்டுட்டு மறுபடியும் 2 பேரும் ஓடி வரதுக்குள்ள பின்னால இருக்கிற குழந்தைங்களாம் ஓடிடுச்சு. முன்னால ஓடி வந்த குழந்தையை பாராட்டிய இவர்கள் தோற்று போன குழந்தையை திட்டினார்கள். எப்படிங்க சமூகம் வளரும்? என்னை கேட்டால் முதல் பரிசு அந்த குழந்தைக்கு தான். எந்த குழந்தை திரும்பி, அதுக்கு பேர் தானேங்க ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்டிவ்ங்கிறது என்னது? ஒரு ஆசிரியையா நான் சொல்றேன், நிறைய விஷயங்களில் குழந்தைகளுடைய உலகத்தை நாம் சூறையாடி கொண்டிருக்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு பணம் இருந்தால் போதுமானது என்ற மிரட்டலில் நாம் வைத்திருக்கிறோம். கண்டிப்பா அது உதவ போறது இல்லைங்க. அந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு எக்ஸலன்ட்னா கிடையாது. என்ன தெரியுமா சொல்லிக் கொடுங்க? நான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சொல்றேன், டோன்ட் பி எக்ஸலண்ட். ஒரு 2 இயர்ஸ் முன்னால பர்வீன் சுல்தானா பேச்சை யூடியூப்ல போட்டு கேட்டேன்னா, நான் சொல்றேன், உண்மையாவே ஆளுமை பெறணும்னா 4 பேச்சை கேளுங்க. 1, ஐ ஹாவ் எ ட்ரீம் அப்படின்னு பேசியிருப்பார் மார்ட்டின் லூதர் கிங், அவர் பேச்சை கேளு. அடுத்தது ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் வரும்பொழுது பிரைம் மினிஸ்டர் இருந்து அவர் பேசின பேச்சு, வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பீச். இந்திரா காந்தி யார், எப்படி இந்திரா காந்தி வளர்ந்தாள் அப்படிங்கிறதுக்கு அந்த பேச்சு பேஸ் கேளுங்க. 3வது, புரிதோ புரியலையோ பேச்சாற்றலை வளர்த்துக் கொள்வதற்காக ஹிட்லர் பேசுறதை கேளுங்க. அவன் இப்படின்னா ஆயிரக்கணக்கான மக்கள் இப்படி ஆடுறாங்க. என்ன பவர்ஃபுல் ஸ்பீச். 4வது, பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவனுடைய பேச்சை கேளுங்க. உற்சாகப்பட வேண்டும் என்றால் போட்டு கேளுங்க. எப்படி பேசுறது, எப்படி வாழறது அப்படிங்கிற நுட்பங்கள் தெரியும். நான் சொல்றேன், 2 வருஷத்துக்கு முன்னால பர்வீன் சுல்தானுடைய பேச்சை கேட்டிருந்தீங்கன்னா எக்ஸலண்டா இருன்னு சொல்வேன். 10 குதிரை ஓடுதா, 10வது குதிரை 12 செகண்ட்ல வருதா, ஃபர்ஸ்ட் குதிரை 7 செகண்ட்ல வரும். ஃபர்ஸ்ட் குதிரை 1 கோடி பிரைஸ், லாஸ்டா வரக்கூடிய குதிரைக்கு 10,000. 99,90,000 வித்தியாசம், only 4 செகண்ட்ஸ்க்கு. அந்த 4 செகண்ட்ஸ் தான் எக்ஸலண்ட். அதுலயும் இன்னும் கேட்டா 1 தான் எக்ஸலண்ட். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 498 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா 499ங்கிறது எக்ஸலண்ட். அந்த 1. ஆனா இன்னைக்கு சொல்றேன், ட்ரெண்ட் மாறி இருக்கு. குழந்தைகளே,
டோன்ட் கோ பிஹைண்ட் எக்ஸலன்சி. எக்ஸலன்ட்லாம் கிடையாது. இன்னைக்கு எது தெரியுமா? லெஜெண்ட். லெஜெண்ட், லெஜெண்டரி. லெஜெண்ட் தான் இன்னைக்கு. எக்ஸலன்ட்லாம் கிடையாது. லெஜெண்ட் ஆயிரு. லெஜெண்ட்ங்கிறது என்ன தெரியுமா? தமிழ்ல எனக்கு சொல்ல தெரியலங்க, சாரி. ஐ படத்துல சொல்லுவால, அதுக்கும் மேல, அதுக்கும் மேல. அப்படி நில்லு. பணம் அல்ல முக்கியம். உன்னுடைய ஆற்றலை முழுமைப்படுத்து. பெற்றோர்களுக்கு நீ வேற எதுவுமே செஞ்சு விட முடியாதுங்க. பட்டுக்கோட்டை தான் சொல்லுவான் நல்லா, கன்னத்தில் ஒன்னே ஒன்னு கடனாகத்தாடா, கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீ வாடா, உள்ளத்தில் உனக்காக இடம் நான் தருவேன், எனக்கு நீ என்னென்ன தருவாய். கேட்டுட்டு அவனே பதில் சொல்லுவான், வல்லமை சேர நல்லவனாக வளர்ந்தாலே போதுமடா. அவ்வளவுதான். இதுதான் தீர்ப்பு. பணம் வேண்டும். பணம் இல்லாமல் ஒரு அடி நகராது. இன்னைக்கு எல்லாம் பேசுவீங்க, பணம் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. எடுத்துட்டு போய் சாவி அப்படி போட முடியாது கார்ல. பணம் இல்லைன்னா முதல்ல இங்க வந்து உட்கார முடியாது. $25 கொடுத்தாதான் உள்ள வரவே முடியும். வருஷத்துக்கு $50 மாத்துங்கன்ற நான். இவ்வளவு அழகான பேச்செல்லாம் $25 கிடைக்குமா? $50 மாத்துங்க. காசு தேவை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், $50 கொடுத்துட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? குவாலிட்டி இருக்க வேண்டாமா? அந்த குவாலிட்டி தான் பாசம். குவாலிட்டி தான், அது குவான்டிட்டி. அதுக்கு பர்வீன் சுல்தானா என்கின்ற டீச்சர் 49 மதிப்பெண்களை தருகிறேன். இதற்கு 51 மதிப்பெண்களை தந்து பாசம்தான் குழந்தைகளுக்கு தேவை என்ற நல்லதொரு தீர்ப்பை வழங்கி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேரையும் என் இன்தமிழால் வாழ்த்துகிறேன். நீங்கள் அனைவரும் இல்லாண்டு இன்பாண்டு பண்பாண்டு பாராண்டு வாழ்க பல்லாண்டு 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 என்று செந்தமிழால் வாழ்த்தி